காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். எல்லாரும் என் பர்த்டே ஞாபகம் வச்சிருந்தீங்களா? எங்க வீட்டு மூத்த மருமக பிறந்தனால நாங்க மறக்கணும். தேங்க்ஸ் ஆண்டி. என் பட்டு சொல்லிட்டாலே வெட்டிட்டா போச்சு. தேங்க்யூடி பட்டு. சோஃபி ஒரு நிமிஷம், உனக்கு முதல்ல ஒரு gift இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறம் வெட்டு. பாடுறா சூர்யா, கலக்கிற கோல்டா டைமண்டா? அதுக்கும் மேல ரொம்ப பில்டப் கொடுக்குறீங்க, பாப்போம். அதர் தேக்கோ. பார்க்கறதுக்கு அப்படியே சோஃபி மாதிரியே இருக்காங்க. சோஃபி கிட்ட கூட அவங்க அம்மா போட்டோ கிடையாதே. சூர்யா, இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்கிட்ட கூட என் அம்மா போட்டோ கிடையாதே. இது வரைக்கும் நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லை. சூர்யா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? சோஃபி அழாதடா, பர்த்டே பேபி இப்படி அழலாமா சொல்லு? ஏங்க, யாருக்கா இருந்தாலும் அம்மா அப்பாவை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு அம்மாவோட அன்பும் அப்பாவோட அரவணைப்பும் இப்படி தான் இருக்குமோன்னு நான் நினச்சி பார்த்துருக்கேன். ரெண்டுமே உங்கள் ரூபத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையாகவே சூர்யா, இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என் அம்மா என்ன மாதிரியே இருக்காங்க. சோஃபி அழாத, நீ சந்தோஷப்படுவியன்னு தான் இதை கண்டுபிடிச்சேன். இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? என்கிட்ட கூட என் அம்மா அப்பா ஃபோட்டோ கிடையாதே. அப்பா அவர் தங்கச்சி மேல இருக்கிற கோவத்துல எல்லா போட்டோவையும் எரிச்சிட்டாரு. நானே கிடைக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு வழியா எப்படியோ ஒரே ஒரு போட்டோ மட்டும் கிடைச்சிருச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்ததை கலரா மாத்தி போட்டோகிராஃபர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க. அவ்வளோதானு சொல்கிறீங்க? என் அம்மா அப்பாவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சூர்யா. மொதல் தடவை பார்க்குறேன். என்ன மாதிரியே இருக்காங்கல்ல. அப்படி சொல்லுடா பட்டு. அண்ணி அழாதீங்க. உனக்கு தெரியாது அர்ஜுன், பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்துருக்கேன். ஒரு ஃபோட்டோ கூட என்கிட்ட கிடையாது. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த நொடியை நான் செத்துட்டாலும் சந்தோஷம்தான். லூசு, இன்னும் ஒழுங்கா வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் சாவறதை பத்தி பேசுற. இல்லை சூர்யா, நான் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல வரேன். புரியுதுடா. சரி, நீ ஃபீல் பண்ணா இங்க இருக்கிற எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அழாம கேக் வெட்டு. ஏய் லூசு, அழாதடி. அழாம சிரிச்சிட்டே கேக் வெட்டு. எனிவே, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் டி. சோஃபிமா, ஃபீல் பண்ணாத. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழணும். சரிங்க அத்தை. சோஃபிமா, சாரிடா, உன் அம்மா மேல உள்ள கோவத்துல போட்டோவெல்லாம் எரிச்சிட்டேன். ஆனாலும் இந்த ஒரு போட்டோ மட்டும் எரிக்க மனசு வராம வச்சிருந்தேன். ஆனா தம்பி சூர்யா, இது எப்படி கண்டுபிடிச்ச? போரும் ரொம்ப குப்பையா கிடந்துச்சு. அதனால என்னப்பா, என் பொண்டாட்டிக்காக எதனாலும் செய்யலாம். இது ஒரு சின்ன விஷயம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐ லவ் யூ. நீ சிரிக்கிறதுக்கு வேணா நான் பாட்டு பாடட்டுமா? தனக்கரி தக்கரி தக்க டிங் தனக்கரி தக்கரி தக்கரி டிங் தங்கி 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 டிங் தனக்கரி தக்கரி தக்க டிங் தனக்கரி தக்கரி தக்க டிங் தங்கி 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 டிங். அம்மா சிரிச்சிட்டாங்க. உன்னை ஷார்ட்ஸ் பார்க்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. சோஃபி, அகைன் ஹாப்பி பர்த்டே. அனீஷ், தேங்க்ஸ்டா. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. உனக்காக வாங்கினேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா இது உன் ரூமில் இருக்கட்டும். தேங்க்யூ. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியும்டி.
உனக்கு கோல்டு டைமண்ட் எது வாங்கி கொடுத்தாலும் நீ சாட்டிஸ்ஃபை ஆக மாட்ட. அதுதான் என்னோட ஸ்மால் கிஃப்ட். பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அனீஷ், உங்கள் அண்ணனை பற்றி உண்மையாகவே சொல்லி ஆகணும். எவ்வளோ சைலண்ட்டாக இருந்தார். நான் கூட எதையும் மறைக்கிறாருன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. சூர்யா அப்படிதான். ஒவ்வொருத்தர் லவ் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. அவன் சைலண்ட்டாக இருந்து இவ்வளோ வேலை பண்ணது எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் கூட கிஃப்ட்டுன்னு எதுவும் மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு gift கொடுத்த அஸ்துவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஆமாடா, என் அம்மா அப்பா ஃபோட்டோ என்கிட்டயே கிடையாது. சத்தியமாக நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தான் ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, புரியுது. இதே ஹாப்பினஸோட எப்பவும் இரு. ஏய் ஐஷு, என்னாச்சு? ஏய் இருடி, ஃபோன் பேசிட்டு வரேன். ஐஷு ஒன்னதான். இல்லை, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல. அனீஷ், நீ இன்னைக்கு ஒர்க்குக்கு போயே ஆகணுமா? என்னடி இப்படி கேட்குற? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா என்ன? சாச்சா, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ போகாத அனீஷ். மனசை போட்டு குழப்பிக்காத. ஓவர் திங்க் பண்ணாலும் இப்படி தான் தோணும். எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத. இல்லடா, இன்னைக்கு ஒரு நாள் என் பேச்சு கேள. நீ போவேணா அனீஷ்? பொண்டாட்டி, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு. 2 hours வந்துடுவேன். என்ன போவேனான்னு சொல்ற? உனக்கு இன்னைக்கு ஒர்க் இல்லையா? இருக்கு, ஆனா என்ன ஆனா? நானே தடுத்தாலும் போகாம இருக்க மாட்டேன். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இல்ல அனீஷ், இன்னைக்கு நம்ம 2 பேருமே வெளியே போவேணாம். வீட்லயே இரு. சொன்னா புரிஞ்சுக்கோடி. 2 hours தான், உடனே வந்துடுவேன். நீ ஹாஸ்பிட்டலில் தானே இருப்ப. நான் உன்னை அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ். என் செல்ல குட்டியில, என் பட்டு குட்டியில. அதெல்லாம் இல்ல, ப்ளீஸ் அனீஷ். ஏய் குட்டச்சி, சொன்னா புரிஞ்சுக்கோடி. 2 hours தான், வந்துடுவேன். நீயும் என் கூட கிளம்பி வா. உன்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வந்துடலாம். என்ன, ஓகே தானே? ம்ஹும். ஓகே தான், வா கிளம்பலாம். சரி, ஸ்டேஷனுக்கு போனதும் ரீச் ஆயிட்டேன்னு எனக்கு கால் பண்ணிடணும். அப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போது கால் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு வந்துடலாம். டன். சரி, கிளம்பலாமா? இல்லை, ஒரு 5 minutes. ஓ, நெஞ்சில் சாஞ்சுக்கவா. என்னன்னே தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. இவன் வேற சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ஐஷுமா, கிளம்பலாமா? அனீஷ், ஐ லவ் யூ. லவ் யூ டூ. நம்பர் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு தம்பி. ஆனா கிடைச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பொண்ணு இந்த ஊர்லயே இல்லையா. ஊர்லயே இல்லையா? பின்ன எங்க இருக்காளாம்? அது ஏதோ மேல் படிப்புக்காக லண்டன் போயிருக்கான். லண்டனா? சரிண்ணே, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி வர வைக்கலாம்ல? இல்ல தம்பி, அதுலதான் ஒரு சிக்கல். அந்த பொண்ணு நம்பர் எடுக்கவே மாட்டேங்குது. அவங்க அப்பா அம்மா போன்ல இருந்து கூப்பிட்டு பார்த்தாச்சு, ஆனா எடுக்க மாட்டேங்குது. அவகிட்ட கொஞ்ச நாள் நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். ஆனா லண்டன் போகலாம் வாய்ப்பு இல்லையே. அவங்க அப்பா அம்மா அவளை அவ்வளோ தூரம்லாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எங்கேயோ இருந்துக்கிட்டு பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அவள் லண்டன் போயிருந்தாலும் அவளை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏத்தா, உன்னை எப்படி என் வலையில சிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. தம்பி, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னண்ணே, சொல்லுங்க. ஐஸ் பாப்பா எப்படி இருக்கு? அவளுக்கு என்னண்ணே, இப்போ நல்லா தான் இருக்கா. இல்ல, பாப்பாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு அந்த பாப்பா ஒரு பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுல. ஆமாண்ணே. அந்த பையன் வெளியே போயிட்டான். பாப்பா உயிருக்கு ஆபத்து இருக்கு. எதுக்கும் பார்த்து இருந்துக்கோங்க தம்பி. அவனாலலாம் ஐஷு ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. அவள் ரொம்ப பிரேவ். அப்படி ஏதாவது பிரச்சனைனா அவளே சமாளிச்சுக்குவா. இல்ல தம்பி, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இப்பதான் நீங்களும் பாப்பாவும் திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. கொஞ்சம் இப்பதான் நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்பவும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். சரிண்ணே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. அவனாலலாம் என் ஐஷுவை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேளை அவளை தொடணும்னா அது என்னை தாண்டி தான் தொடணும். அது தெரியும் தம்பி, இருந்தாலும் சொல்லிட்டேன். சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சரிண்ணே. காலையில் வேற ஐஷு கிளம்பும் போது மனசே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ணன் வேற இப்படி சொல்கிறாரு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? சரி, நம்ம லேட் பண்ண வேண்டாம். வேலை தான் முடிஞ்சிச்சுல, நம்பரை வாங்கிட்டோம்.
இன்னும் 2 மணி கேஸ் தானே, அதை பார்த்துக்கலாம். ஆயுஷுக்கு கால் பண்ணி ரெடியாக இருக்க சொல்லுவோம். நம்மளே வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம். ஹலோ, என்னடா அதுக்குள்ளேயும் கால் பண்ணியிருக்கேன்? இல்லை ஐஷு, ஸ்டேஷனில் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதான் நீ கிளம்பிட்டியான்னு கேட்க. கிளம்பணுமா? 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னேன், அதுக்குள்ளேயும் கிளம்ப சொல்கிறேன். இல்லைம்மா, நீ தான் மார்னிங்கே போக வேண்டான்னு சொன்னேன். அதையும் மீறி வந்துட்டேன். ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகலாமே. சரி, நான் வெளியே வந்து வெயிட் பண்ணுறேன், வந்துடு. சரிடா. சரி, வைக்கிறேன். ஐஷு, ஒரு நிமிஷம். என்ன? பார்த்து சேஃபாக இரு. நீ வெளியெல்லாம் வர வேணாம், உள்ளே நில்லு. இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம் வா. சரிம்மா, நான் 10 நிமிஷம் வந்துடுவேன், வெயிட் பண்ணு. என்ன ஐசக்கா, வந்ததும் வீட்டுக்கு கிளம்புறீங்க போல? ஆமாடா, காலையிலே வரதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. வேற வழியே இல்லாம தான் வந்தேன். அவனே அனுப்புறதுக்கு மனசே இல்லை. இப்போ அவனே கிளம்பி வரேன்னு சொல்கிறான். வேணான்னு சொன்னா மனசு ஒரு மாதிரி இருக்கும். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க. சரிடா, தேஜு வந்தா சொல்லிடு. சரிக்கா. அர்ஜுன், போர் அடிக்குது. நேராக போய் லெஃப்ட் திரும்பு, டோர் வரும். அப்படியே வெளியே போனீன்னா மெயின் ரோடு வரும். அங்கே எதுக்கு போகணும்? அங்கே போய் நில்லு. ஏதாவது பெரிய லாரியா வரும், விழுந்து செத்துரு. அப்புறம் உனக்கு போரே அடிக்காது. யூ ஆர் வெரி ஃபன்னி அர்ஜுன். ஃபன்னா? இதுவா? சாக சொல்றாரு, இதை போய் ஃபன்னுங்கிறா. அர்ஜுன், ஏய், ஒழுங்கா கையெடு. என்ன அர்ஜுன், ஏதோ புதுசா கை வைக்கிற மாதிரி சொல்ற? ப்ளீஸ் அர்ஜுன், புரிஞ்சுக்கோ. இது உனக்கு ஒருத்தான லைஃபே இல்ல. என் கூட வந்துரு அர்ஜுன். ஒழுங்கு மரியாதையை கையெடுத்துரு. ஏய், கையெட்ரி. முடியாது, இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். என்ன பதில் தெரியணும் உனக்கு? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீ தான் தேவையில்லாமல் எங்கள் லைஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஏய், கையை எடுடி. சி அர்ஜுன், அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடி? அர்ஜுன் இருங்க, நான் பேசுறேன். இங்க பாருங்க மிஸ்டியா, அர்ஜுனுக்கு உங்க மேல விருப்பம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. எனக்காக அவங்க அம்மா கூடயே 2 வருஷம் பேசாம இருக்காரு. நீங்கெல்லாம் அவருக்கு ஒரு ஆளே இல்லை. என்னடி அர்ஜுன் பின்னாடி இருக்கிற தைரியத்துல ரொம்ப பேசுற? நான் ரொம்பலாம் பேசல, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். தேவையில்லாம இங்க இருந்து அசிங்கப்பட்டுட்டு போகாதீங்க. இது வரைக்கும் அவர் யார் மேலேயும் கோவப்பட்டது கூட கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு உங்களை வெறுக்கிறாருன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? திரும்ப திரும்ப அவரையே சுத்தி சுத்தி வந்து நீங்க அவருக்கு கொடுக்கறது டார்ச்சர். நீங்க அவரை விரும்புறது அது உங்களோட உரிமை. ஆனா அவரும் உங்களை விரும்பணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நீங்க பண்றது அவருக்கு லவ்வா தெரியாது, டார்ச்சலா தான் தெரியும். இது மட்டும் இல்ல, ஹீஸ் மை ஹஸ்பண்ட். உங்க கல்ச்சர்ல வேணா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். நீங்க எதுக்கு இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? டீமா, நீ நிறுத்து. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? ப்ளீஸ் அர்ஜுன், அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படிம்பா. அவளுக்கு இப்படி சொன்னாலும் புரியாது. இரு, நானே புரிய வைக்கிறேன். இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு தத்தளிக்க வழி சொல்லுமா கலங்கரையே, உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கராவில் கரைந்திட. என்ன என்ன கொடுத்தது எப்படி இருந்துச்சு? என்ன கொடுத்தீங்க? லிப் லாக். இங்க டிஎன் இருந்தாங்கல்ல, அவ அப்பவே கடுப்பாய் போயிட்டா. உங்களுக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்படி பண்ணீங்க அவங்க முன்னாடி? பாவம், உங்களையும் சுத்தி சுத்தி வராங்க. ஓ அப்படியா? அப்ப நீயே ஒரு தாலியை வாங்கி அவ கழுத்துல கட்ட சொல்லிடுவ போல. உங்களுக்கு அந்தாசு வேற இருக்கா? எதுக்கு இப்படி பண்ணீங்க? பாவம், ஹர்ட் ஆகி போயிருப்பாங்கல்ல. ஆனா ஆகட்டும், எத்தனை தடவை அவளுக்கு புரிய வைக்கிறது? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது, வீடு. அதெல்லாம் ஃபீல் பண்ற ஆள் கிடையாது. இதுக்கப்புறம் பாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு திரும்பவும் வருவா. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் பேசி ஒழுங்கா புரிய வச்சிருக்கலாம். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு அவ போனவ சும்மா இருக்க மாட்டா. அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. என்ன பண்ணட்டும், எனக்கு என்ன? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் கிடையாது. பாரு. ஆமா, சௌக்கியமா? நீயா? நானே தான். என்னை இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? ஏய், உனக்கு என்னடா வேணும்? அன்னைக்கே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தல, நீ எப்படி வெளியே வந்த? என்னெல்லாம் ஒன்னாலேயும் உன் புருஷனாலையும் எதுவும் பண்ண முடியாது நான் காட்ட வேண்டாம். அதான் இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.
ஏய் ஒழுங்கா ஓடிரு. என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் நடக்கிறதே வேற. உன் உடம்புல உயிர் இருக்காது. அதையும் பார்த்துடலாம். ஆமா, உனக்கு என்னடி பிரச்சனை? ஏய் டீகின்னு சொன்னேன், அரைஞ்சு பல்லகெல்லாம் கட்டிடுவேன். ஒரு பொம்பளையா இருந்துட்டு உனக்கே இவ்வளவு திமிருனா ஒரு ஆம்பளைனா எனக்கு எவ்வளோ இருக்கும்? யார் ஆம்பளை? நீயா? ஒரு பொண்ணை பாதுகாக்கிறவன் தான் ஆம்பளை. ஒன்ன மாதிரி பிடிக்கலன்னு சொன்னதும் அந்த பொண்ணு மேலே ஆசிட் வீசி அவளை அழிக்க நினைக்கிறவன் ஆம்பளே கிடையாது. ஒரு பொம்பளை நீனு என்னை இவ்வளோ கேவலமாக பேசுற? ஒரு பொண்ணு இல்லாம நீ வந்துட்டியா என்ன? உன்னை பெத்ததும் ஒரு பொம்பளை தானே? என்னடி விட்ட ரொம்ப பேசுற? அன்னைக்கே ஓ மேல ஊத்தி இருக்கணும். ஆனா அதுக்குள்ளேயும் உன்னை காப்பாத்த உன் புருஷன் வந்துட்டான். ஆனா இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. குத்த போறியா? அச்சோ ரொம்ப பயமா இருக்கு. இப்படி பயந்து பயந்து பொண்ணுங்க ஓடுறனால தான் நீங்க எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்னு திமிர்ல ஆடுறீங்க. முடிஞ்சா குத்து. இன்னையோட உன் கதை முடிஞ்சிச்சுடி. உசுரே நீதானே